இது வரைக்கும் அப்போயே மலையில் நான் கீழே இறங்கினாங்க. அதான் பார்த்தோம். இங்கே ஒரு காட்டு மாடு நிற்கிது வழி மேலேயே. உள்ளே போகுது. நம்ம சவுண்டு கேட்டதுமே உள்ளே போகுது. பாருங்கள், பகல்லே வந்து இங்கே 1 2 3 4 5 6 காட்டு மாடுகள் இருக்குது. 1 2 3 4 5 இருக்குங்க. ஒரு சின்னது, மற்றதெல்லாம் பெருசு. இங்கே பாருங்கள், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. அங்கே பார்க்குறதுக்கு பயங்கர சைஸில் இருக்குங்க. நல்லா பெருசு. ஒன்று வந்து கீழே இறங்கிருச்சு. ஓகேங்க, இந்த ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி காட்டு மாடுகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. யானைகளுக்கு அடுத்தபடியாக காட்டு மாடுகள் அதிகமாக இருக்குது. யானைகளுக்கு அடுத்தபடியாக சொல்ல முடியாது, காட்டு மாடுகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தாங்க யானை இருக்குது. மாடு வந்து இப்போ வந்து இந்த ஏரியாக்களில் வந்து நிறைய வந்து பெருகிருக்குங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. நான் காலையில் வந்து கோத்தகிரிக்கு வரும்போது வர்ற வழியில், அதாவது மெயின் ரோட்லேயே கூட ஒரு காட்டு மாடு பார்த்தேங்க. இங்கே வந்து ரோடு வந்து 2 பிரியுங்க. லெஃப்ட்டில் போக, ரைட்டில் போக. நம்ம வந்து ரைட்டில் போக போகிறோம். வர்ற ரோடு வந்து 2 பிரியும். ரைட்டில் போகுது, லெஃப்ட்டில் போகுது. லெஃப்ட்டில் போனோம்னா செம்மனாராய் போய், அதுக்கு அடுத்தபடியாக கிளிப்பி இதெல்லாம் போயிருந்தோம்னா கீழ்கோத்தகிரி ரோடு போய் ரீச் ஆகுங்க. இந்த ரைட்டில் போகிற ரோடு கோழிக்கரை போய் மாமரம் அப்படிங்கிற இடத்துல கோத்தகிரிக்கு மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோடை ரீச் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த வழியில் போகிறோம். போய் வந்து மேட்டுப்பாளையம் ரோடை ரீச் பண்ணி அங்கேருந்து நம்ம வீடியோவை முடிச்சு நேராக காரமடை போக போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு இறங்கின வழி வந்து நல்லா வந்து ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே இறக்கத்தில் பயங்கரமாக இறங்கணும். இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுதுங்க ரோடு. மலையில் மேலே ஏறிட்டுருக்கோம்.